உலகத்தின் தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனமான CERN சுவிட்சர்லாண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த நிறுவனத்துடைய நுழைவு வாசலில் ஒரு நடராஜர் சிலை இருக்குது. இந்த சிலை இந்திய அரசால் தான் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் ஏன்? 2004 சுவிட்சர்லாந்தில் அமைஞ்சிருக்க CERN அப்படின்ற ஆராய்ச்சி கூடத்திற்கு நடராஜர் சிலை தேவைப்பட்டது. அதை முறைப்படி பெறுறதுக்கு இந்திய அரசோட அங்கீகாரம் வேணும். ஆக CERN வேண்டுகோளுக்கிணங்க CERNக்கு இந்திய அரசு 2 நடராஜர் சிலையை பரிசா கொடுத்தாங்க. ஒன்று நுழைவு வாயிலையும் இன்னொன்று காட்ஸ் பார்ட்டிகல் லேப்லையும் இருக்கதா சொல்லப்படுது. CERNக்கு எத்தனையோ நாடுகள் எத்தனையோ பரிசுகளை கொடுத்திருப்பாங்க. ஆனா அத்தனை பரிசையும் அந்த நுழைவு வாயிலையா வச்சாங்க. இந்த சிலை அங்க வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயம் அந்த இடத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. அது காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஹிந்து சமய வேதத்தின் பிரபஞ்ச உருவாக்க கருத்து அப்படின்றதுதான் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நடராஜர் சிலை ஒரு மதம் சார்ந்த படைப்பு அல்ல, அது ஒரு அறிவியல் குறியீடு. இத ஓலைகள்ல குறிப்பிட்டிருந்தா மத்த சுவடிகள் போல இதுவும் அழிஞ்சு போயிருக்கும். அத ஒரு கலை வடிவில் இருக்கிறதாலதான் இன்னமும் கடவுள் மதம் அப்படின்ற பெயர்ல காப்பாற்றப்பட்டு வந்திருக்கு. சிதம்பரம் திருநள்ளார் கோவில்கள் மீது பறக்கிற செயற்கைக்கோள்கள் வேறு திசை நோக்கி ஈர்க்கப்படுதா? இது போன்ற நிகழ்வுகள் உலகத்துல வேற எங்கேயும் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? இதுக்கான விடைகள் சிதம்பரம் மட்டுமல்ல, 1000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட கோயில்கள் கோபுரங்கள் அனைத்திலுமே இருக்கக்கூடிய கலசங்கள்ல ஒரு எனர்ஜி வெளிப்படுது. இதே மாதிரியான எனர்ஜி பிரமிட்ஸ்லயும் மெக்காவிலும் கூட காணப்படுது. இந்த எனர்ஜிகளை ஒப்பிடும் போது இது போன்ற பன்மடங்கு சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் பெர்முடா ட்ரையாங்கிள்லயும் காணப்படுது. இதனால கோயில்களுக்கும் பெர்முடா ட்ரையாங்கிளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. சிதம்பரம், பெர்முடா இவை எல்லாமே மர்மம் தான். சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க. இதற்கான அர்த்தம் சிறிய மேடை. ஆக சிதம்பர ரகசியம்ன்றத சிறிய மேடையின் ரகசியம்னு சொல்லலாம். சிதம்பர ரகசியம்ன்றது என்னன்னா, ஒரு சிறிய மேடையில தங்கத்தாலான வில்வ மாலை ஒண்ணு, அதுக்குள்ள பார்த்தா கடவுள் தெரிவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாதாரண மனித கண்களுக்கு இது புலப்படாது. அப்படின்னா இதே செய்தியை விஞ்ஞானத்துக்கு கொண்டு வருவோம். இதோட ஒப்பாவக்கூடியது டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவி. ஒரு உயரமான இடத்துல இருந்து கிரக நிலையை கணக்கிடுறதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இதே கிரக நிலைகள் சாதாரண கண்களுக்கு புலப்படாது. ஆக அந்த காலத்துல வானசாஸ்திரம் படிச்சவங்க இந்த இடத்தின் மூலமா இன்னைக்கு நாசா, இஸ்ரோ, CERN இந்த மாதிரியான சோதனை கூடங்கள் செய்திருக்கக்கூடிய சோதனைகளை இந்த இடத்துல இருந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது கோயில் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு சொல்றது இன்னும் சரியா இருக்கும். ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய அமைப்பு, கிரகண வெளிப்பாடா, கலசங்கள் மற்றும் நவகிரகங்கள், வான சாஸ்திரத்துக்கும் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் சிதம்பரம். ஆக தில்லைவனமாய் இருந்த இந்த இடம் தில்லை அப்படின்ற பெயர்ல இருந்து சிதம்பரம் அப்படின்னு பின்னாடி அழைக்கப்பட்டுச்சு. 1300 கிபில மாலிக் கஃபூர் அப்படின்ற மன்னருடைய படையெடுப்பிற்கு பின் சிதம்பரம் சார்ந்த அனைத்து ஓலைகளும் சரித்திரங்களும் அழிக்கப்பட்டுச்சு. அந்த காலத்தினுடைய ஒரு வழக்கம் என்னன்னா, ஒரு மன்னன் ராஜராஜ சோழனா இருக்கட்டும், நரசிம்ம பல்லவனா இருக்கட்டும், கஜினி முகமதா இருக்கட்டும், அவங்க படையெடுக்கக்கூடிய நாடுகள்ல அவங்களுடைய மதம் தான் பின்பற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்தை வச்சிருந்தாங்க. வரலாறு இழந்த தில்லை மீண்டும் நாயக்கரால மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் தில்லைக்கு அப்படின்னு சொந்தமாக்கப்பட்ட மருத்துவ ஏடுகள் மற்றும் பஞ்சாங்க ஏடுகள் ரகசியமா பாதுகாக்கப்பட்டு ஒரு சிலரால மட்டுமே யாருக்கும் தெரியாம பின்பற்றப்பட்டுச்சு. இதுதான் சிதம்பர ரகசியம் அப்படின்னு ஆச்சு. காப்பாற்றப்பட்ட ஒரு சில ஏடுகள் மூலமா நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, கிரகணம் நிகழப்போகுதுன்னா நாசாக்காரங்களுக்கே ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியும். ஆனா பஞ்சாங்கத்துல துல்லியமா நேரத்தோட கணிச்சு போடப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கு விஞ்ஞானத்தை விட அன்னைக்கு இருந்த விஞ்ஞானம் தலை சிறந்ததா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய சாட்சி தேவையே இல்லை. இன்னைக்கு அறிவியலால நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச அமைப்பு, கிரகண அமைப்பு, மருத்துவ ஆராய்ச்சி இதையெல்லாம் மின்சாரம் கூட இல்லாத காலமான 3000 வருடங்களுக்கு முன்னாடியே யோசிச்சு பார்த்திருக்காங்க அப்படிங்கறதே ஒரு சாதனையா தான் கருதப்படணும். ஒரு மனிதனின் ரேகை மூலமா அவன் உடலில் உள்ள நாடிகளை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பிறப்பு, இறப்பு, குணம் இதையெல்லாம் கணிச்சு சொல்ற நாடி ஜோதிடம். இதற்கு பின்னாடி இருக்கிற விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணுமா? காத்திருங்கள் அடுத்த ரகசியம் வரை.